எட்டு தோட்டாக்கள் படத்தின் மூலமாக அறிமுகமான இயக்குனர் ஸ்ரீ கணேஷ் இயக்கத்தில் உருவாகி திரையரங்கில் வெற்றியாக ஓடி இருக்கிற படம் தான் 3BHK. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சரத்குமார், தேவயானி, சித்தார்த், மீதா ரகுநாத், அச்சர் ஆகியோரெல்லாம் இணைந்து இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. அருண் விஸ்வா இந்த படத்தை தயாரிச்சுக்கிறாரு. பெரிதும் வெறிவரப்போ வெளிவந்த இந்த 3BHK படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. படத்தில் பார்த்தீங்கன்னா அப்பா சரத்குமார், அம்மா தேவயானி, மகன் சித்தார்த் மற்றும் மகள் மீதா ரகுநாத் ஆகியோர் தான் இந்த வாசுதேவனோட குடும்பம். இவங்களுடைய கனவுன்னு பார்த்தீங்கன்னா தங்களுக்கு சொந்தமாக வீடு வாங்க வேண்டும் அப்படிங்கிறது மட்டும்தான். அதுக்காக குடும்பமே சேர்ந்து கடுமையாக உழைக்கிறாங்க. 12ஆம் வகுப்பு படிச்சுட்டு வர்ற சித்தார்த்துக்கு படிப்பு அவரது மண்டையில் ஏறவே இல்லை. தன் மகன் நன்றாக படித்து தங்கள் குடும்பத்துக்கு பெருமை சேர்த்து மிகப்பெரிய ஆளாக வருவான்னு கனவு காண்டு இருக்காரு அவங்க அப்பா சரத்குமார். மறுபக்கம் வீடு வாங்குவதற்காக ரூபாய் 15 லட்சத்தை சேர்த்து வச்சிருக்கிறாரு. ஒரே வருஷத்தில் முழு பணத்தையும் சேர்த்துத நேரத்தில் தான் 12ஆம் வகுப்பில் ஜஸ்ட் பாஸ் ஆகுறாரு சித்தார்த்து. இதனால் நிறைய பணம் தந்தால் தான் மட்டுமே பொறியியல் காலேஜில் சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிறனால வீடு வாங்க சேர்த்து வச்ச பணத்தை பூராமல் சித்தார்த்தோட கல்லூரி செலவுகளுக்காகவே செலவு பண்ணிடுறாரு. இதனால் மீண்டும் முதல்ல இருந்து வீடு வாங்க காசு சேர்த்துட்டு வர நிலையில் வருஷங்களும் ஓடி போயிடுது. தற்போது 15 லட்சம் அல்ல ரூபாய் 25 லட்சம் வரைக்கும் தந்தால் மட்டுமே வீடு வாங்க முடியும்னு புரோக்கர் சொல்லிடுறாரு. இதுக்கு மேலே என்ன செய்யறதுனே தெரியாமல் சரத்குமார் தனது தம்பியிடம் சென்று கடன் கேட்குறாரு. ஆனால் சரத்குமார் தம்பியோ அவரோட உன்னை நம்பி நான் எப்படி பணம் தர்றது, உன் மகன் நல்லா படித்து கல்லூரியில் கேம்பஸ் இன்டர்வியூவில் தேர்வாகி விட்டால் நான் அந்த பணத்தை தர்றேன்னு சொல்லிடுறாரு. இதனால் வீட்டில் இருக்கிற அனைவருமே கேம்பஸ் இன்டர்வியூவில் சித்தார்த் எப்படியாவது தேர்வாகிறன்னு ரொம்ப எதிர்பார்த்துக்கு இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஏமாற்றமே தான் மிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் சரத்குமார் தேவையான சரத்குமாருக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சை செய்யப்படுது. இதுக்காக சேர்த்து வச்சிருந்த மொத்த பணமும் செலவாக மீண்டும் வீடு என்கிற கனவு நோக்கி ஓடுறாங்க. இதன் பின்ன அதுக்கப்புறமா மக்களோட திருமணம் நடக்குது. அதுக்கு 35 லட்சம் வரைக்கும் செலவாகி போயிடுது. இப்படி பல போராட்டங்களை கடந்து வாசுதேவன் ஃபேமிலி தங்களுக்கு சொந்தமாக 3BHK வீடு வாங்கினாரா இல்லையா அப்படிங்கிற அந்த படத்தோட மீதி கதை. சரத்குமார், தேவயானி, சித்தார்த், மீதா ரகுநாத், சைத்ராஜ், அச்சர் உள்ளிட்ட படத்தில் நடித்த அத்தனை பேருமே சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க. இவர்களோட யதார்த்தமான நடிப்பு நம்மளை கதைக்குள்ளே அழகாக பயணிக்க வைக்குதுன்னே சொல்லலாம். பிள்ளைகளின் எதிர்காலத்தை பற்றி யோசிக்கிற பெற்றோர்களாக சரத்குமார், தேவயானி, பெற்றோர்களின் மகிழ்ச்சிக்காக தங்களுக்கு பிடிக்கவில்லைனாலும் அதை ஏற்றுக்கிற பிள்ளைகளாக சித்தார்த், மீதா ரகுநாத்னு வாசுதேவன் ஃபேமிலியை வடிவமைச்ச விதமே ரொம்ப சிறப்பாக வடிவமைச்சிருக்கிறாங்க. மிடில் கிளாஸ் குடும்பத்தோட உணர்வையும் எதிர்காலத்தை மட்டுமே யோசித்து வாழ்கிற மனதை பற்றின இந்த படத்தில் அழகாக காட்டியிருக்கிறாரு இயக்குனர் ஸ்ரீ கணேஷ் அவர்கள். இந்த சமூகத்தில் அவன் என்ன சொல்கிறான், இவன் என்ன சொல்கிறான்னு கேட்டுட்டு பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நல்லதுங்கிற நினச்சி செய்கிற விஷயங்களில் பிள்ளைங்க எப்படி மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் அழுத்தமாக பேசியிருக்கிறது இந்த 3BHK. அதை தங்களோட நடிப்பில் சிறப்பாக காட்டிய மீரா ரகுநாத் மற்றும் சித்தார்த்துக்கு தனியாக ஒரு பாராட்டுகள். சித்தார்த் மற்றும் சைத்ராஜ் அச்சர் பல வருஷங்களுக்கு அப்புறமா பார்த்து கொள்ளும் காட்சியும் அவர்கள் இருவரும் தங்களுடைய காதலை வெளிப்படுத்திய காட்சியும் அதை அழகாக ஒளிப்பதிவு செய்த விதமும் மனதை தொடுறதுன்னு சொல்லலாம். அதை தங்களோட நடிப்பில் 2 பேருமே சிறப்பாக வழங்கியிருக்கிறாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வீட்டின் ஹால் அனைவரும் இணைந்து பேசி முடிவு செய்வது, அதற்காக ஏற்படும் சண்டைகள், மகிழ்ச்சியான தருணங்கள், முரண்பாடுகள், கண்ணீர்கள் என அனைத்தையுமே நம்மளோட குடும்பத்தை நினைவுபடுத்துகிற விதமாகவே இருக்குது. இதனாலேயே இந்த படத்தோட நாம் எல்லாருமே ரொம்ப ஒன்று இணைஞ்சு போகிற மாதிரியே வருது. அதுவே இந்த படத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான் சொல்லலாம். இயக்குனர் ஸ்ரீ கணேஷுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா 3BHK அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக வீடு வாங்குறது மட்டும்தான் அந்த படத்தோட முடிவு அப்படிங்கிறத எல்லாருமே கணிச்சிருப்போம். ஆனால் அதை வாசுதேவன் அண்ட் ஃபேமிலி எப்படி செஞ்சாங்க, அதை எத்தனை ஆண்டுகள் ஆச்சு, அதனால் அவங்க இழந்தது என்ன அப்படிங்கிறது யதார்த்தமாக அந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. ஒரு வீடுனா அதுக்கு செங்கல், சிமெண்ட் சேர்த்து கட்டுறது மட்டும் கிடையாது. குடும்பம் எங்கே இருக்குதோ அதுதான் வீடு அப்படிங்கிற சொன்ன விதமே மனசை தொற்றுது. நடிகர்களோட நடிப்பு, இயக்குனரோட இயக்கம், வசனம், திரைக்கதை என இவை எல்லாத்துக்குமே தங்களோட பங்களிப்பால் உயிர் கொடுத்திருக்கிறாரு இசையமைப்பாளர் அம்ரீத் ராம்நாத். எடிட்டர் கணேஷ் சிவா மற்றும் ஒளிப்பதிவாளர் தினேஷ் பி கிருஷ்ணன் எல்லாருமே ரொம்ப ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்கிறாங்க. படத்தில் ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா சரத்குமார், தேவயானி, சித்தார்த், மீரா ரகுநாத், சைத்து, அச்சர் ஆகியோர் நடிப்பு எல்லாமே ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. ஸ்ரீ கணேசரோட இயக்கம், திரைக்கதை யதார்த்தமான உணர்வுபூர்வமான காட்சிகளை அமைஞ்சிருக்குது. ஒளிப்பதிவு, எடிட்டிங், இசை, வசனம் எல்லாமே ஒரு ப்ளஸ் பாயிண்டாக தான் இருக்குது. படத்தில் மைனஸ்னு சொல்லிக்கிற மாதிரி பெருசாக ஒன்றும் இல்லை. மொத்தத்தில் நம்ம வாழ்க்கையில் 3BHK வாங்குகிறோமோன்னு தெரியலை. ஆனால் வீடு வாங்கியா நிம்மதியாக வாங்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை தருது இந்த படம். இந்த வாசுதேவன் அண்ட் ஃபேமிலி 3BHK திரையரங்கில் பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. மேலும் இது போன்ற சினிமா தகவலுக்கு சகானா சூர்யா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.